Hi, hello guys, welcome back to Raja Tech channel. ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இனி யூடியூப்னுடைய ஃபியூச்சராக இருக்குமா? ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது அந்தளவுக்கு பெரிய பேசு பொருளாக இருந்துக்கிட்டு இருக்கு. முக்கியமான காரணம் ஷார்ட்ஸில் ஒரே ஒரு குறையாக இருந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கான மாடலும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால இப்போ சேஞ்சஸ் நடந்திருந்தாலும் அதிகமான கிரியேட்டர்ஸ் இதுவரைக்கும் லாங் ஃபார்ம் கண்டென்ட் மட்டுமே நம்பியிருந்த கிரியேட்டர்ஸ் கூட ஷார்ட்ஸ் தான் பண்ணியாகணும் அப்படிங்கிற நிலைமை இருக்குமா? எல்லா கிரியேட்டர்ஸும் ஷார்ட்ஸையும் ஒரு பார்ட்டாக எடுத்து பண்ணலாமா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டயத்தில் அதிகமான கொஸ்டின் வருது. பர்டிகுலராக இந்த வீடியோவில் நம்ம இந்த டாபிக் எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ரீசெண்ட் டயத்தில் ஒரு ரிப்போர்ட் வந்திருந்தது. அதை பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். அதாவது யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஷார்ட்ஸ் கண்டென்ட், அந்த ஷார்ட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெய்லி வியூஸாக இருக்கக்கூடியதே 50 பில்லியனுக்கும் மேற்பட்ட வியூஸை வந்து கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ரிப்போர்ட் வந்திருந்தது. அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க 2022 ஃபர்ஸ்ட் 3 மந்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கும்போது பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 30 பில்லியன் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருந்தது. ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது சர்ப்ரைஸ்லாம் பெருசாக வந்து இல்லை. இப்போ ரீசெண்ட் டயத்துலன்னு இல்லை, ஒரு 2.5 இயர்ஸ் எடுத்து பாருங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஷார்ட்ஸ் அப்படிங்கிறதுல எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸுக்குன்னு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிய வரும். இது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தேகமே வேண்டாம். வேர்ல்டு வைடாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் ஃபார்மேட் கண்டென்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா இருக்குது, அது போக வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக் இருக்குது, அடுத்தது யூடியூப் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி 3 விஷயங்கள். இதில் மெட்டான்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் அப்படிங்கிற 2 விஷயங்கள் வரும். ஸோ இதையும் எடுத்து பார்க்கும்போதும் அதே சமயம் டிக்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்தியாவில் பேன் ஆயிருந்தாலும் ஓவரால் வேர்ல்டு வைடாக எடுத்து பார்க்கும்போதும் அதே சமயம் யூடியூப் அப்படிங்கிறத எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு தளமாக இருக்குது. அதே சமயம் ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னையிலேருந்து கொண்டு வந்தாங்களோ அதுலேருந்து புது புது ஆடியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ் கண்டென்ட்டுக்காக தனியாக வேற எதுவும் பிளாட்ஃபார்முக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் யூடியூப்பே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஃபார்ம் கண்டென்ட் மேக் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ்க்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜாகவே போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸை வந்து மேஜராக வந்து யூடியூப் ஆப் மெயின் ஆப்பில் வந்து கொண்டு வந்தது. ட்ரெண்டிங் பேஜை வந்து நமக்கு வந்து எக்ஸ்ப்ளோர்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆப்ஷனாக மேலே கொண்டு வந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஷார்ட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கவனத்தை செலுத்துகிற விதமாக, அது வியூவர்ஸாக இருக்கட்டும் அதே சமயம் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் செலுத்தணும் அப்படிங்கிறக்காக யூடியூப் தரப்பில் நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு கிரியேட்டராக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் ஷார்ட்ஸ் கண்டென்ட் மேக் பண்ணுங்க, லாங் ஃபார்ம் கண்டென்ட் மேக் பண்ணுங்க. பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எது பெட்டர்னு தோணுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இது சரியில்லை அதில் அது சரியில்லை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடியதான். லாங் ஃபார்ம் கண்டென்ட் எப்பவுமே இருக்க தான் செய்யும் யூடியூப்ல. இந்த கொஸ்டின் வரவே தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃபியூச்சர் ஷார்ட்ஸாக மாறிடுமா, இல்லைனா ஃபியூச்சர் வந்து நமக்கு வந்து லாங் ஃபார்ம் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கம்மியாக தான் இருக்குமா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லாங் ஃபார்ம் கண்டென்ட்டையும் ஷார்ட்ஸ் கண்டென்ட்டையும் கம்பேர் பண்ணாதீங்க, அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது பர்டிகுலர் ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ அதனால் இதை வீடியோவாகவும் மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியன்ஸை மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. ஷார்ட்ஸினுடைய ஏர்னிங்ஸாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட்ஸாக இருக்கட்டும், அதே சமயம் யூடியூப்ல லாங் ஃபார்ம் கண்டென்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க, எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ரிமர்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பெல்லை கனெக்ட் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மனையில் அப்படி யூஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை சி யூ. நல்ல வீடியோவில் சந்திப்போம்.